டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் மந்தமான வாக்குப்பதிவே நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிற்பகல் 2 மணி வரை 40% வாக்குகள் பதிவானதாக கூறப்படுகிறது. யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்பமும் டெல்லி மக்களிடம் நிலவி வருவதாக கூறுகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் சலீம். டெல்லி வீதிகள்ல இப்ப நாம இருக்கோம், ரொம்ப காலியா இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் லீவ் அப்படிங்கறதால எல்லாரும் ஓட்டு போட வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குப்பதிவு இல்லை என்பதே உண்மை. இப்ப வாக்குச்சாவடிக்கு பக்கத்துல நாம இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு வாக்குச்சாவடி டெல்லியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இப்ப நாம இருக்கிறது நியூ டெல்லி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நாம இருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் ஓட்டு போட போயிட்டு இருக்காங்க. எல்லா மீடியாவும் உள்ள அலோடு கிடையாது. அதனால அங்க உள்ள போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. இந்த முறை செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓரளவு போறாங்க. பட் இருந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 2013 டிசம்பர்ல ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்த பொழுது 66% டெல்லியில வாக்குப்பதிவு. ஆனா இம்முறை காலை முதலே வாக்குப்பதிவு ரொம்ப குறைவா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 66% இம்முறை தாண்டுமா அப்படிங்கறதே பெரிய சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி எழுப்பியிருக்காங்க. டெல்லியை பொறுத்தவரைக்கும் 2 பேர்ல ஒருத்தர் தான் முதலமைச்சர். ஒன்னு ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொன்னு பாஜகவை சேர்ந்த கிரண் பேடி. நிறைய பேர்கிட்ட வீதியில பேசி பார்க்கும்போது இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு உண்மையிலேயே எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் யாருக்காவது ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்க வந்திருக்கோம். ஏன்னா கிரண் பேடிக்கும் நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு, ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. 2 பேருமே முன்னாள் மத்திய அரசு ஊழியர்கள், அண்ணா ஹசாரே டீம்ல இருந்தாங்க. இப்பொழுது எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. ஒரு குழப்பத்துல தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒத்துக்கிறாங்க. இங்க நிறைய கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு.